அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுத்தமிழ் தினசரி தேர்வில் இந்த வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகம் முதல் 3 இயலுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உமர்கயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர்னு கேட்டிருக்காங்க. இதில் உமர்கயாம் அப்படின்ற ஒரு கவிஞர் நமக்கு பாரசீக மொழியில் பாடல்கள் எழுதியிருக்காரு. அதை நமக்கு தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்தது யாருன்னா நமக்கு கவிமணி தேசிய விநாயகம். ஓகேவா, இதுக்கு ஆப்ஷன் நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அதாவது உமர்கயாம் பாடல்களை நமக்கு தமிழ் மொழியில் எழுதுனது நமக்கு யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். ஓகேவா. இரண்டாவது கேள்வி, தலைமை செயலகம் எனும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இந்த நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா என அழைக்கப்படக்கூடிய ரங்கராஜனோடது. ஓகேவா, நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டு. தலைமைச் செயலகம் அப்படின்றது நமக்கு சுஜாதா அவர்களோட நூல். ஓகேவா. மூன்றாவது கேள்வி, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முற்றெச்சம் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது நமக்கு முற்றெச்சம். அடுத்து நான்காவது கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்கள், நடந்து ஊ அப்படின்னு முடியுதா, ஊன்னு முடிஞ்சிச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் எது வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வினையச்சம் தான் வரும். ஓகேவா, ஊன்னு வந்துச்சுன்னா நமக்கு வினையச்சம்னு வரும். ஓகே, நாலாவது ஆப்ஷனாக வரும். பேசிய ஆ அப்படின்ற சவுண்ட் வந்துச்சுன்னா நமக்கு அது பெயரச்சமாக வரும். அடுத்ததாக எடுத்தனன் உண்டான், இங்கே பாருங்கள், எடுத்தனன் உண்டான், இங்கே ஒரு வினை முடிஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு வினை வருதா, இதுதான் போன கொஷனில் பார்த்துருப்போம். ஒரு வினை முற்று நமக்கு எச்ச பொருள் தரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து உண்டான் அப்படின்ற பொருளில் அது வரும். பார்த்தீங்கன்னா எடுத்தனன் உண்டான் இருக்குது. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எடுத்து உண்டான் அப்படின்ற பொருளில் வரும். அப்போ நமக்கு எப்படி வருது, எடுத்துன்றது ஒரு எச்ச சொல். இந்த மாதிரி நமக்கு ஒரு எச்ச பொருளை தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது தான் நமக்கு முற்றச்சம்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இதுக்கு நமக்கு ஒன்று தான் ஆப்ஷன். ஓகேவா, முற்றச்சம்ன்றது சரியான ஆன்சர். பெரிய அப்படின்னா இப்போ பாருங்கள், பெரிய மலை அப்படின்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மலைன்றது ஒரு பெயர் சொல்லு. அப்போ முன்னாடி இருக்கிறது நமக்கு அந்த மலையை சிறப்பிக்கிறதுக்காக வருது. அப்போ சிறப்பிக்கிறதுக்காக வரக்கூடிய சொற்கள்லாம் நமக்கு என்னென்னா நமக்கு குறிப்புன்னு வரும். ஓகேவா, குறிப்புன்றதை நம்ம சேர்த்திக்குவோம். அப்போ குறிப்பு பெயரச்சம்னு வரும். ஓகேவா, அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். டோட்டலாக 4312 இருக்குது. 4312ன்றது நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பாருங்கள். மில்லட்ஸ் என்பது நமக்கு சிறுதானியத்தை குறிக்கும். மில்லட்ஸ்னால் நமக்கு சிறுதானியம். அலர்ஜி அப்படின்னா நமக்கு ஒவ்வாமையை குறிக்கும். ஓகேவா. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா நமக்கு மூலிகையை குறிக்கக்கூடியது. ஓகேவா. சாரிங்க, ஒரு நிமிஷம், இங்கே நமக்கு 3 கிடையாது 4. ஓகே, ரைட். ஹெர்ப்ஸ்னால் நமக்கு மூலிகையை குறிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 2143ன்னு வருது. 2143ன்றது நமக்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாரிங்க, எங்கள் ஆப்ஷன் நமக்கு 2னே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ ஆப்ஷனில் ரெண்டுமே 2 இருக்குது. அது கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கு கொடுக்கும்போது. ஓகேவா, இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள், 2143. ஓகேவா, அப்போ நமக்கு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துட்றேன். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, உவமைக்கேற்ற பொருள் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது நமக்கு வெளிப்படைத்தன்மையை குறிக்கும். ஓகேவா, வெளிப்படைத்தன்மை, சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, உவமைக்கேற்ற பொருள் காண்க. மடை திறந்த வெள்ளம் போல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது நமக்கு தடையின்றி மிகுதியாக அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா, தடையின்றி மிகுதியாக, சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, செந்தமிழ் தேனி என பாரதியாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு செந்தமிழ் தேனி அப்படின்னு புகழப்படுபவர் யாருன்னா நமக்கு பாரதியார். அது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன் சொன்னது. ஓகேவா, அதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, சந்திரிகையின் கதை எனும் உரைநடை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியாரோடது. ஓகேவா, சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்ற நூல்லாம் நமக்கு பாரதியாரது. ஞானரதம் கூட அவரோட உரைநடை நூல் தான். ஓகேவா, இது நமக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம் 3மே நமக்கு பாரதியாரோட உரைநடை நூல்கள். அடுத்த கேள்வி, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம். ஓகேவா, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எதுனா நமக்கு தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. விசும்பு அப்படின்னா நமக்கு வானத்தை குறிக்கிற சொல். ஓகேவா, விசும்புனா நமக்கு வானத்தை குறிக்கும். அசும்பு அப்படின்னா நிலத்தை குறிக்கும். ஓகேவா, விசும்பு அசும்பு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. விசும்புனா வானம், அசும்புனா நிலம். ஓகேவா, விசும்புனா நமக்கு வானம் முதல் ஆப்ஷனாக இருக்குது. மயக்கம் அப்படின்னா கலவை அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா, மயக்கம்னா கலவை அப்படின்ற பொருளை குறிக்கும். வன்மொழி, அந்த வன் அப்படின்றத 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா நமக்கு வளமிக்க அப்படின்ற ஒரு பொருள் வருங்க. அப்போ நமக்கு வளமிக்க மொழி. வன்மொழினா வளமிக்க மொழி. ஓகேவா, 4வது ஆப்ஷனாக வரும்.
அடுத்த கேள்வி, வைப்பு எனும் பொருள், வைப்புனா நமக்கு இது நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது. ஓகேவா, வைப்புனா நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது. நமக்கு இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1342 வருது. 1342 நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. இப்போ கல்வெட்டுகளில் நம்ம பழைய கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வரி வடிவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்கனாக்க நமக்கு அந்த எந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ஷா எனும் வடமொழி காணப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தாங்க. அடுத்தது, எகர ஓகர குறில் நெடில் வேறுபாடு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எழுதுகிற எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து இப்படி எழுதுவோம், ஏன்றது இப்படி எழுதுவோம் கரெக்டாக. அதே மாதிரி ஓ இப்படி போடுவோம், ஓன்றது இப்படி சுழிச்சு விடுவோம். இந்த மாதிரி நமக்கு பழைய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், ஏவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்றுனா பக்கத்தில் புள்ளி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டுலாம். இப்போ வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி மாற்றி கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. இது வந்து நமக்கு வீரமாமுனிவரோட எழுத்து சீர்திருத்தம். ஓகேவா, நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு கல்வெட்டுகளில் இந்த மாதிரி எகர ஓகர குறில் நெடில் வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அடுத்ததா, மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. ஏன்னா ஒரு கல்லில் வந்து அவங்க அச்சு வச்சு செதுக்குவாங்க. அப்படி செதுக்கும் போது புள்ளி வைக்கிறதுக்காக அவங்க வச்சு அடித்தாங்க அப்படின்னா அந்த கல் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா புள்ளிகளை வந்து பயன்படுத்தலை. ஓகேவா, புள்ளிகளை பயன்படுத்தலை. அப்போ நமக்கு 3மே சரியான ஆன்சர் தாங்க. அப்போ நமக்கு கூற்று அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு யாருன்னா மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க. ஓகேவா, எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா. இப்போ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துங்கிறது படி பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தை பெரியார். இதை தவிர வேறு யாரெல்லாம் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தத்தில் முதல்ல ஈடுபட்டது யாருன்னா நமக்கு வீரமாமுனிவர். ஓகேவா, வீரமாமுனிவர். இவர் தான் வந்துட்டு நமக்கு முதல்ல எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபடுறாரு. இவருக்கு அப்புறமா இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா, அயோத்திதாசர். இவரும் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா பண்ணது ஏன்னா நமக்கு தந்தை பெரியார். 3 பேருமே எழுத்து சீர்திருத்தம் பண்ணவங்கள முக்கியமானவங்க. நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா பெரியாரை போல தந்தை பெரியாரை போல எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு அயோத்திதாசர் வருவார். ஓகேவா. அடுத்த கேள்வி, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் வரிகள் இடம்பெறும் நூல் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு எதுனா தொல்காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய வரிகள். ஓகேவா, தொல்காப்பியம் வந்து சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் வரிகள் வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் இடம்பெறுது. அடுத்த கேள்வி, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் எனும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இரா இளங்குமரனார். ஓகேவா, நமக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகே, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படின்ற நூல் நமக்கு யாரோடதுன்னா இரா இளங்குமரனார். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களும் அவை தோன்றும் இடமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எழுத்துக்களை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இப்போ சொல்லுவோம், அப்புறம் மெய்யெழுத்து சொல்லுவோம், அப்புறம் ஆயுத எழுத்து. இது 3மே நமக்கு முக்கியமாக பார்ப்போம். இப்போ உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உயிரெழுத்துக்கள் எல்லாமே நமக்கு எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து எங்கேருந்து பிறக்குதுன்னா நமக்கு கழுத்துலேருந்து பிறக்குது. ஓகேவா, இதில் நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க, கழுத்துன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உயிரெழுத்து நமக்கு எங்கேருந்து பிறக்குதுன்னா கழுத்துலேருந்து. ஓகேவா, வாயை திறக்கணும். அதே மாதிரி நமக்கு அது பிறக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துலேருந்து தான் பிறக்கும். ஓகேவா, உயிரெழுத்து நம்ம கழுத்துலேருந்து பிறக்கக்கூடியது. ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு 2 எது வேணால் எடுக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு இதை வச்சு ஆப்ஷன் போட முடியாது இல்லைங்களா, 2 ஒரே மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்கணும். அடுத்தது எது நமக்கு வல்லின மெய்யெழுத்து. வல்லினம் நமக்கு எங்கேருந்து பிறக்கும், மார்புலேருந்து பிறக்கும். கரெக்டாக. அப்போ 2வதுக்கு நமக்கு ஆப்ஷன் எதுனா நமக்கு 2. அடுத்தது ஆயுத எழுத்துன்றது நமக்கு தலையிலேருந்து தான் பிறக்கும். ஓகேவா, அதுக்கு 3. இடையின மெய்யெழுத்து, இடையினம்ன்றது நமக்கு கழுத்துலேருந்து பிறக்கக்கூடியது. ஓகேவா, அது 4. அடுத்ததான் மெல்லின மெய்யெழுத்துன்றது நமக்கு மூக்குலேருந்து தான் பிறக்கும். அதுக்கு 5. அப்போ மீதி இருக்கிறது நமக்கு 1ன்றது அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா கழுத்தில் எங்கேயும் நமக்கு கழுத்துன்னு இருக்குது, இங்கேயும் கழுத்துன்னு இருக்குது. அப்போ நம்ம எங்கே வேணால் 1 வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா எது வரும்னா நமக்கு எது வருதுங்க, நமக்கு இதுக்கான ஆப்ஷன் வந்து பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, இதுக்கு நமக்கு சரியான ஆன்சர் வந்து பி தான். ஓகே. அடுத்த கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இதழ்களை குவிப்பதால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், ஊ அப்படி சொன்னீங்கன்னா இதழ்கள் வந்து நமக்கு குவியும். அப்போ நமக்கு இதழ்களை குவிப்பதால் எந்த எழுத்து பிறக்கும்னாக்கா நமக்கு ஊ அப்படின்ற எழுத்துக்கள் தான். ஓகேவா, பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வினை மரபு. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய வினை மரபுனா நம்ம வந்துட்டு ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ பாருங்கள், சோறு அப்படின்னா சோறு உண் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, சோறு உண். முறுக்கு தின், பானை வனை,
பானை வனைதல்னு சொல்லுவாங்க. அப்போ பானை வனை. இலைப்பரி, இலைப்பரி. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், சோறு உண் 4வது ஆப்ஷனில் வருது. முறுக்கு தின்னுன்றது 2வது நேராக இருக்குது. பானை வனைன்றது நேராக இருக்குது. இலைப்பரின்றது நமக்கு முதல் ஆப்ஷனாக இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4231 வருது. ஓகேவா? 4231ன்றது நமக்கு பி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க. ஒளி மரபு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வினை மரபு பார்த்தோம். இப்போ ஒளி மரபு. இப்போ பாருங்கள், ஆந்தை அப்படின்னா அலரும் என்பது சரியான ஆன்சர். ஆந்தை அலரும். ஓகேவா? நேருக்கு நேராக இருக்குது. சேவல் வந்து நமக்கு கூவும். ஓகேவா? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும்ன்றது நமக்கு 3வது ஆப்ஷனாக இருக்குது. கோழி கொக்கரிக்கும்ன்றது 2வது ஆப்ஷனாக இருக்குது. கூகை குளரும், இது நேராக இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1324 வருது. 1324ன்றது நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். இன்னொரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆந்தைனா அலரும், சேவல்னா கூவும், கோழினா கொக்கரைக்கும், கூகைனா குளரும். ஓகேவா? இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க கோழி கூவுன்னு போட்டுருவாங்க. அதனால தான் நேராக வச்சேன், கன்ஃபியூஸ் ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அங்கே போய் எக்ஸாமில் தப்பு பண்ணக்கூடாது இல்லைங்களா? இங்கே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் வச்சேன். ஓகேவா? அடுத்த கேள்வி, பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்ற கவிஞர்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாணிதாசன். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாணிதாசன் தான் நமக்கு பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படும் கவிஞர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாணிதாசன் தான். ஓகேவா? இதில் நமக்கு ரங்கசாமி என்பது வாணிதாசனோட இயற்பெயருங்க. ரங்கசாமின்றது வாணிதாசனோட இயற்பெயர். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது எத்திராசோலுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அடுத்த கேள்வியில் வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்கள், தொடுவானம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நமக்கு எத்திராசோலுன்னு இருக்கா? அதாவது வாணிதாசனோட நூல் தாங்க தொடுவானம். இதில் நமக்கு எத்திராசோலுன்றது வாணிதாசனோட பேர். ஓகேவா? அடுத்த கேள்வி, தமிழக பழங்குடிகள் எனும் நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எனும் வரணும். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. தமிழக பழங்குடிகள் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி. ஓகேவா? பக்தவச்சல பாரதி. பி தான் சரியான ஆன்சர். தமிழக பழங்குடிகள் எனும் நூலை எழுதியது நமக்கு யாருன்னா பக்தவச்சல பாரதி. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்னு கேட்டிருக்காங்க. ஏவல் வினைமுற்று சொல். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். செல்க, கா இருக்கா? செல்க, கா இருக்கா? இங்கே பாருங்கள், வாழ்க, இங்கேயும் கா இருக்கா? அதே மாதிரி வால் இயன்னு வருதா? இப்போது கா, இய, இயர் இது 3மே முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ நமக்கு ஏவும் வராது, அதே மாதிரி நமக்கு சி, டி 2மே வராது. ஓகேவா? எது சரியான ஆன்சர் நமக்கு? அப்போ ஓடு என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? ஓடுன்றது நமக்கு ஏவல் வினைமுற்று சொல். அடுத்த கேள்வி, ஊழியல் திருக்குறளின் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு திருக்குறள்னால் 3 பிரிவாக பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? அறம், பொருள், இன்பம்னு சொல்லிட்டு. அதோட உட்பிரிவாக நிறைய, அதாவது நமக்கு இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா நமக்கு மொத்தமாக வந்து நமக்கு ஒரு அறத்துப்பால்னால் நமக்கு 4 இயலாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொருட்பால் அப்படின்னா அது ஒரு 3 இயலாக பிரிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த இன்பத்துப்பால் அது ஒரு 2 இயலாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு எது கேட்டிருக்காங்கன்னா ஊழியல் அப்படின்ற ஒரு இயல் வந்து எந்த பிரிவில் வருதுன்னு கேட்குறாங்க. ஊழியல்ன்றது நமக்கு எந்த பிரிவில் இடம்பெறுதுன்னா அறம் அப்படின்ற இதில் வந்து நமக்கு இடம்பெறக்கூடியது. ஓகேவா? அறமை வந்து நம்ம பாயிரம், துறவரம், இல்லறம், ஊழியல்னு பிரித்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஊழியல்ன்றது எதில் வருதுன்னா நமக்கு அறத்துப்பாலில் வருது. இதுவே பொருட்பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அரசியல், அங்கவியல், ஒளிபியல் சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்பத்துப்பாலை நமக்கு கலவியல், கற்பியல்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு ஊழியல்ன்றது நமக்கு அறத்துப்பாலில் வரக்கூடியது. நமக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, புகழாலும் பழியாலும் அறியப்படுவதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களை புகழ்வாங்க. கரெக்டாக? அதுவே நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களை பழிச்சு பேசுவாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? நீங்கள் அவங்களுக்கு சாதகமாகவும் பேசக்கூடாது, அவங்களுக்கு எதிராகவும் பேசக்கூடாது. அப்போ நீங்கள் 2 பேருக்கு சென்ட்ரலைஸாக இருக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான இதாக வரும். அப்போது ஒருத்தர் நம்மளை கேவலமாக பேசினாலும் சரி, நல்லா புகழ்ந்து பேசினாலும் சரி, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து யார் பக்கமும் சார்ந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நடுவுநிலைமை. ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து பேசினாலும் இல்லை நம்மளை பழிச்சு பேசினாலும் அதுலேருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளோட நடுநிலைமையை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் கேட்டிருக்காங்க. நீலகேசி கூறும் நோய்களோட வகைகள் வந்து மொத்தமாக 3 இருக்குது. ஓகேவா? 3 சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கதர் பிறந்த கதை எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கதர் பிறந்த கதை அப்படின்ற நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவிமணி தேசிய விநாயகம். டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, உலக ஓசோன் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்களா? உலக ஓசோன் தினம்ன்றது நமக்கு
செப்டம்பர் 16 என்பது உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 14ன்றது நமக்கு 4வது தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. ஓகேவா, 4வது தமிழ் சங்கம் மதுரையில் சேதுபதி பள்ளி நிறுவனாங்களா, அதுக்கான டேட். ஓகேவா, செப்டம்பர் 15ன்றது நமக்கு பெரியார் பிறந்த தினம். செப்டம்பர் 15ன்றது நமக்கு அண்ணா பிறந்த தினம். செப்டம்பர் 17ன்றது நமக்கு பெரியார் பிறந்த தினம். ஓகேவா, எல்லாமே முக்கியம். அடுத்தது வந்து எழிலோவியம் எனும் நூல் யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. எழிலோவியம் அப்படின்றது நமக்கு வாணிதாசனோட நூல். அவரோட பேர் வந்து நமக்கு பாவலர் மணி. ஓகேவா, அவரை சிறப்பிக்கக்கூடிய பேர் தான் வந்து நமக்கு பாவலர் மணி. ஓகேவா, பாவலர் மணி கவிஞர் ஏறுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, பாவலர் மணி என்பது சரியான ஆன்சர் இருக்குது. ஓகேவா, 30 கேள்வி முடிச்சிருக்கிறோம். இதில் ஏதாச்சும் ஆன்சர் தப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அதை மாற்றி சொல்லிக்கலாம், அதாவது திருத்திக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா, மாற்றி சொல்லிக்கலாம்னா ஆப்ஷன் மாற்றிக்கிறதுக்காக இல்லைங்க, திருத்திக்கலாம். ஓகேவா, அதுக்காக கேட்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.